இந்த நாளிலும் விழுப்புரம் பகுதியிலே தேவன் அடியை கொண்டுவதற்காக நன்றி சொல்லுகிறேன். இந்த தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வாய்ப்பை கொடுத்த என் ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசுவுக்கு நன்றி சொல்லுகிறேன். அல்லேலூயா. மற்றும் அன்பு போதகர் அவர்கள் இந்த விழுப்புரம் பகுதியிலே ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு இந்த பகுதியிலே ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். மற்றும் விசுவாசிகள் உங்கள் அனைவருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கணும். நல்ல தகப்பனே, மகாவுடைய கருத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். உங்களுக்கு இந்த வேத வசனங்களை ஆண்டவர் நாங்கள் ஆராய்க்கும் போது என் தேவன் தாமை நீக்கி இடைப்படக்கூடியதாக என்னுடைய கருத்தில் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரை இந்த பிள்ளைகள் ஆண்டவரை இந்த வார்த்தைகளை தியானிக்கும் பொழுதே அவர்களுக்கு ஆசீர்வாத மழை பொழியும்படியாக என்னுடைய கருத்தில் கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த சபை தேவ சபை அநேகருக்கும் ஆசீர்வாதமான சபையாகி மாற்றும்படியாக என்னுடைய கருத்தில் கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவன் தாமை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிக்க, வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளில் நானும் பாஸ்டரும் இந்த செய்தியை குறித்து எந்த டிஸ்கஷனும் பண்ணல. நாங்கள் 2 பேரும் எதை குறித்து பேசுகிறோம். ஆனால் இந்த நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சங்கீதம் 67வது கடைசி 2 வசனத்தை வாசிக்க எப்படி ஒரு ஒற்றுமை இருக்கிறது பாருங்க. இந்த சபைக்கு இந்த நாளிலே நான் பேச இருக்கிற தலைப்பு ஆசீர்வாதம். ஆனால் முன்பாகவே பாஸ்டர் அவங்க வழியாக இந்த சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது இந்த 67வது சங்கீதம் கடைசி 2 வசனம் பாருங்க எப்படி அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. பூமி தன் பலனை தரும், பூமி தன் பலனை தரும், தேவனாகிய எங்கள் தேவனே, தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார், எங்களை ஆசீர்வதிப்பார், தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார், தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்திருக்கும், பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். இந்த நாளில் பார்த்தீங்கன்னு சொன்ன பிரியமானவர்களே, சங்கீதம் 128 முதலாவதாக ஆசீர்வாதத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். பயப்படுவர்களுக்கு வருகிற ஆசீர்வாதம். 2வது செவி கொடுக்கிற கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு ஆசீர்வாதம். 3வதாக செவி கொடுக்கிறவர்களுக்கு வருகிற ஆசீர்வாதம். எல்லாருக்கும் ஆசீர்வாதம் சந்தோஷம் தானே. நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும், நம்ம வீடு நல்லா இருக்கணும், நம்ம குடும்பத்தில் எல்லாமே ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொல்லி எல்லாருக்கும் ஆசீர்வாதம். நாம ஆசீர்வாதம் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா நடக்கிறது ஆசீர்வாதம் தான், பேசுறது ஆசீர்வாதம் தான், சாப்பிடுறது ஆசீர்வாதம் தான். இந்த உலகத்துல எல்லாமே நமக்கு இருக்கிறது ஆசீர்வாதம். அதனால இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்கு தேவன் சில காரியங்களை சொல்லி இருக்கிறார். எல்லாருக்கும் ஆசீர்வாதம் ஆசைதான். இந்த உலகத்துல எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. திருடினா கூட பணம் வந்துடும், கொள்ளடிச்சா கூட பணம் வந்துடும். ஆனா கர்த்தர் சொல்ற வார்த்தை என்ன பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்னத்தை தரும்? ஆசீர்வாதத்தை, அது ஐஸ்வர்யத்தை தரும். அதனால கூட வேதனை கூட்ட மாட்டார். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா திருடிட்டு வந்துட்டாங்கன்னா போலீஸ்ல பிடிச்சிட்டாங்கன்னா என்ன நடக்கும் பாத்தீங்க? போலீஸ்ல பிடிச்சிருவாங்க, அவங்களை கொண்டு போய் தண்டிப்பாங்க. அப்ப என்ன வரும்? அவங்களுக்கு ஆசீர்வாதம் வருமா, ஐஸ்வர்யம் வருமா? இல்லை, வேதனை தான். ஆனால் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதமோ ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு கூட வேதனை கூட்ட மாட்டார். என் தேவன் வல்லமையுள்ள தேவன். இந்த நாளில் முதலாவதாக பயப்படும் பொழுது என்ன ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்க போகிறார் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். சங்கீதம் 128 முழு பகுதியை வாசிப்போம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவான், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி திராட்சை கொடி போல் இருப்பார். ஆமென். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் விபதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார்,
நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வையும் காண்பார். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பார். இந்த தம்பி இரண்டாவது வந்த தம்பி வாசித்தா நினைக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுதலே என்ன வாசித்த ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இந்த கர்த்தருக்கு பயப்படும் பொழுது, கர்த்தர் மேல ஒரு பயம் இருக்கும் பொழுது, கர்த்தர் அந்த குடும்பத்தை எப்படி ஆசீர்வதிக்கிறார்? இந்த சங்கீதம் 128 சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எவ்வளவு வல்லமை உள்ளது என்பதை நீங்கள் தியானித்து பார்க்க வேண்டும். இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு பயப்படணும். ஐயோ, என்னை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறாங்க, நான் இதை எப்படி தொழில் செய்ய முடியும்? நீங்க படிக்கிற பிள்ளைகளாக கூட நீங்கள் இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். எந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, நாம செய்து துணிந்து பாவம் செய்வோம் என்று சொன்னால் அது யார் பார்த்து கொண்டிருக்கிறார்? கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மளை என்ன பார்க்கிறார்? என் மகன் எனக்கு பயப்படுகிறான். யோசேப்பு எப்படிப்பட்டவராக இருந்தார்? கர்த்தருக்கு பயந்தவராக இருந்தார். அவர் என்ன மாற்றினார்? ஆண்டவர் எகிப்து தேசத்தினுடைய அதிகாரியாக மாற்றினார். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பாருங்கள். அதிகாரியாக மாற்றினார். இன்றைக்கும் இந்த நாளிலும் இந்த சபையிலே இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு பயப்படும் பொழுது உங்களை இருக்கிற இடத்தில் எப்படிப்பட்டவரை மாற்றுவார்? இந்த உலகத்திற்கு ஆசீர்வாதமானவராக மாற்றுவார். அதுதான் இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். பாக்கியவான் என்று சொன்னா என்ன? பிளஸ், ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஆசீர்வதிக்கப்பட்டவர் இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டவனா நாம் இருக்கும்போது இந்த உலகத்துல நம்ம பார்க்கிறவர்கள் என்ன சொல்லுவாங்க? அந்த அம்மா வராங்க, அந்த அம்மா நம்ம வீட்டுக்கு வந்தாலே ஆசீர்வாதம். இந்த சகோதரன் இருக்கிறாரே, இந்த சகோதரன் இந்த வீட்டுக்கு வந்தாலே ஆசீர்வாதம். அது எப்படி மாற்றுகிறார்? கர்த்தர் நம்மளை பிறருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். இந்த நாளிலும் பெருமானவர்களே, நீங்கள் ஒரு வீட்டுக்கு செல்லும் பொழுது, ஒரு வீட்டிலே சென்று மற்றவர்களோடு பழகும் பொழுது, உங்கள் கால் அந்த வீட்டிலே பட்ட உடனே அந்த குடும்பம் எப்படிப்பட்டதாய் மாறுகிறது? ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் மாறுகிறது. அதுக்கு காரணம் என்ன? நீங்கள் என்ன பண்றீங்க? கர்த்தருக்கு பயப்படுங்க. நீங்க இப்ப நீதிமொழிகள் 1:33 வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 1:33. நீதிமொழிகள் 1:7 சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே அந்த கர்த்தரை அசட்டை பண்ணுகிறவன் மூடன் பண்ணுகிறான். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான். நீங்க யாருக்கு பயப்படும் போது ஆபத்து வரும்போது பயப்பட மாட்டீங்க? உங்களுக்கு கொரோனா உங்க பக்கத்திலே வந்தாலும் சரி, உங்க சரீரத்துல என்ன பலவீனம் வந்தாலும் சரி, உங்க குடும்பத்துல என்ன போராட்டம் வந்தாலும் சரி, நீங்க என்ன பண்ணுவீங்க? பயப்படவே மாட்டீங்க. ஏன் காரணம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க யாருக்கு பயப்படுறீங்க? கர்த்தருக்கு பயப்படுறீங்க. கர்த்தருக்கு பயப்படும் பொழுது உங்களுக்கு வருகிற பயத்தை அவர் பார்த்துக் கொள்கிறார். அப்போ என்ன நடக்குது? உங்களுக்கு அந்த பயம் உங்களை விட்டு நீங்கி வரும். இன்றைக்கு நம்ம குடும்பத்துல ஒரு பிரச்சனை வரும்பொழுது, நம்ம சரீரத்துல ஒரு பலவீனம் வரும்பொழுது நம்ம என்ன பண்றோம்? பயப்படுறோம். எக்ஸாம் நேரத்தில் பிள்ளைகள் படிக்கிற நேரத்தில் என்ன பண்றோம்? பயப்படுறோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில நம்ம யாருக்கு பயப்பட வேண்டுமோ அவருக்கு பயப்படும் பொழுது என்ன நடக்குது? நமக்கு வர பயத்தில் இருந்து அவர் எல்லாவற்றையும் என்ன பண்றாரு? நீக்கி போடுகிறார். இப்படி இந்த கர்த்தருக்கு பயப்படும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா என்னென்னலாம் நடக்குது பாருங்க. உன் கைகளின் பிரயாசத்தை இன்றைக்கு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அநேகர் சம்பாதிப்பாங்க. சில சம்பாதிக்க பார்த்தீங்கன்னு சொன்னா கடங்கார வழியிலே நின்றுட்டு இருக்கோம். சில சம்பாதிக்கிற பணம் பார்த்தீங்கன்னு சொன்னா வீணா போயிட்டே இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றார், நீங்க சம்பாதிக்கிற பணத்தை என்ன பண்ண? உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகும். நான் சம்பாதிக்கிற பணத்தை நீங்க அனுபவிக்கணும். நீங்க சம்பாதிக்கிற பணத்தை இன்னொரு அனுபவிக்க கூடாது. அதுதான் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். அதுதான் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம்.
அநேகருக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை மாற்றப்படுகிறோம். இன்னைக்கு நீங்க சற்று சிந்தித்து பார்க்கணும். இந்த ஆசீர்வாதம் நமக்கு தேவை. ஆனா என்ன செய்யணுமா? இந்த ஆசீர்வாதம் நமக்கு தேவைன்னா முதலாவது கர்த்தருக்கு பயப்படுகிறவராக இருக்கணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுகிறவராக இருக்கணும். பின்பு இவர்களெல்லாம் என்ன பண்ணுற ஆண்டவர் நமக்கு கூட கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த நாளிலும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக நாம் பார்க்கிறது என்னது? பயப்படுவது. இப்படி பயப்படும் பொழுது தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். பாருங்க, 4வது வசனம் பாருங்க. இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான்? அவன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவான். 5வது வசனம் பாருங்க. கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்போம். உன் வாழ்க்கையில நீங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீங்க சந்தோஷத்தை தான் பார்ப்பீங்க, நீங்க ஆசீர்வாதத்தை தான் பார்ப்பீங்க. இன்னைக்கு என்ன ஆசீர்வாதம் சொல்றாருன்னு சொல்லி நீங்க யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம். ஆசீர்வாதம் உங்களை தேடி வரணும். காலையில எழுந்து தேவனுக்கு பிரியமானவனாய் வாழுங்க. காலையில எழுந்து தேவனை தேடுங்க. இந்த வேத வசனத்தை வாசிங்க. கர்த்தர் இப்படி செய்யும் பொழுது, இந்த வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவனை தேடும் பொழுது கர்த்தர் நம்மளை என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறார். நீங்க இன்னைக்கு சின்ன வீட்டில் இருந்தீங்கன்னா நீங்க பெரிய வீட்டை கட்டப்படியா உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு வேலை இல்லாம இருந்தீங்கன்னா வேலை கொடுத்து ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு சரீரத்துல பலவீனமா இருந்தீங்கன்னா உங்களுடைய சரீரத்தை பலப்படுத்துகிறவராக இருப்பார். இன்னைக்கு எல்லா ஆசீர்வாதத்தை காட்டிலும் சரீர ஆசீர்வாதம் மிக மிக அவசியம். ஒரு நோய் வந்துருக்குன்னா நம்மளால தாங்க முடியாதுங்க. அந்த நோயிலிருந்து விடுதலை கொடுக்கிறது ஒரு ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பாருங்க. இந்த கொரோனா வந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அவர் டாக்டருக்கு அந்த மாதிரி கொரோனா வந்துருச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இன்னைக்கு நம்ம உயிரோடு வச்சிருக்காருன்னு சொன்னாங்க. அந்த ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இருந்துன்னு சொன்னாங்க. அந்த பயத்திலிருந்து நாம் என்றைக்குமே நிலைத்திருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் எந்த வியாதி வந்தாலும் சரி, எந்த போராட்டம் வந்தாலும் சரி, அவர்களை பாதுகாக்க எவ்வளவுதான் இருக்கும். நம்ம பயப்பட தேவையே இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? 360 நாள் இருக்கிறது. அந்த 60 நாள் 30 வேதாகமத்தில் 360 தடவை சொல்லப்பட்டிருக்கிறது. பயப்படாது, பயப்படாது, பயப்படாது என்று சொல்லி. இன்றைக்கு கர்த்தருக்கு பயப்படுதல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதாக இருக்கிறது. 2வதாக பார்ப்போம். உபாகமம் 28 பார்ப்போம். உபாகமம் 28 1லிருந்து 9 வரைக்கும் வாசிக்கலாம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் நீ செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளுமாகிய உன் மிருக ஜீவனின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மாப்பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்புக் கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், ஏழு வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைக்கு கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும் பொழுது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். இதெல்லாம் கவனிங்க. வேதமா வாசிக்கிறீங்களோ இல்லையோ ரெண்டுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேதத்தை வாசிக்கிறவனும் இந்த வேதத்தை கேட்கிறவனும் அப்படி இதை கேட்கணும், இதை வாசிக்கணும். ஏதாவது ஒரு செய்யணும். ஒருவேளை நம்மளுக்கு பைபிளை வாசிக்கிறதுக்கு தெரியலனா கூட இதை வாசிக்கிறவங்கள வாசிக்க வச்சு
கேட்கறது ஒரு ஆசீர்வாதம் தான். இது ஜீவனுள்ள வார்த்தைங்க. இந்த வார்த்தை ஒரு நாள் ஒழித்து போகும். இந்த வார்த்தை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? சங்கீதம் 1வது அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? சங்கீதம் 1வது அதிகாரத்தில் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? நீ நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராத மரத்தை போல இருப்பார். அல்லேலூயா. யாருக்கு? இந்த வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிறோம். அவங்க இலையுதிராத மரத்தை போல இருப்பார். ஒரு நாளும் சரி, எவ்வளவு வறுமை வந்தாலும் சரி, எவ்வளவு போராட்டம் வந்தாலும் சரி, எவ்வளவு நிந்தை வந்தாலும் சரி, நீங்க எப்படி இருப்பீங்க? இலையுதிராத மரம் சொன்ன பார்த்தீங்கன்னு சொன்னா அது எப்பவுமே என்ன பண்றது? வேற எங்க பிடிச்சிருக்கு? தண்ணி இருக்குது. இப்போ ஆற்று ஓரமா நடப்பட்ட மரங்கள் எல்லாம் காஞ்சி போகுமா? ஆற்று ஓரமா நடப்பட்டிருக்கிற மரங்கள் எப்படி இருக்கும்? செழிப்பா. இன்றைக்கு நீங்களும் அந்த கர்த்தருக்கு வார்த்தைக்கு செவிமடுக்கும் பொழுது, இன்னைக்கு பாஸ்டர் அவங்க பேசுறாங்கன்னு சொன்னா, பாஸ்டர் அவங்க பாடுகிறாங்கன்னு சொன்னா, பாஸ்டர் அவங்க ஆராதிக்கிறாங்கன்னு சொன்னா, அதுல வருகிற வார்த்தைகள் சும்மா எல்லா வேத வசனத்திலிருந்து வருகிற வார்த்தைகள். இப்போ பாஸ்டருக்கு நீங்க பேசும்பொழுது பாஸ்டர் பேசுங்க, பாஸ்டர் பேசுறதா நினைச்சுக்கிடாதீங்க. இங்க இருக்கிற எல்லாருமே நான் சொல்றேன், பாஸ்டர் பேசுற வார்த்தை பாஸ்டர் பேசுங்க. இந்த வேதத்தினுடைய வார்த்தைக்கு அவர் பேசுறாரு, இது தேவனுடைய வார்த்தையை பேசுறாரு. அவனுக்கு செவி கொடுக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பார்கள்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். அதனால எப்படி சொல்லப்பட்டிருப்பாருங்க, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு, அவருடைய கர்த்தருடைய சத்தத்திற்கு கவனமாய் செலுத்திருக்கும் பொழுது என்னென்ன ஆசீர்வாதத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நீங்க வீட்டில் சென்று நீங்க இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது இது தேவன் சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் தியானிப்பீர்கள் என்று சொன்னார். சிறு பிள்ளைகளே, நீங்களும் சொல்லுகிற வார்த்தைகளை தியானிக்க வேண்டும். இரவும் பகலுடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிற மனுஷன் வாக்கியம் is a blessed man, because God is not to destroy, is a living God. Hallelujah. இவர் யாரு? ஜீவிக்கிற தேவன். ஜீவிக்கிற தேவன். எல்லாரும் வணங்குற போல கண்ணும் மண்ணும் கிடையாது, வாய் விட்டு பேசாத கடவுள் கிடையாது. is a living God. இவர் யாரு? ஜீவனுள்ள தேவன். இந்த ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிப்பதற்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சாத்தியத்திற்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த சபைக்குள்ள நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னு சொன்னா, இந்த ஆலயத்துக்குள்ள நீங்க வந்திருக்கிறீங்கன்னு சொன்னா சாதாரணமா வர முடியாது. எல்லாருமே வர முடியாது. பார்க்கலாம், ஆலயத்தை பார்க்கலாம், ஆனா ஆலயத்துக்குள்ள வர முடியாது. ஆலயத்துக்குள்ள வருவதற்கு என்ன வேண்டும்? ஆண்டவருடைய அந்த அனுக்கிரகம் வேண்டும். இந்த ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்பதற்கு எல்லாராலே முடியாதுங்க. ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார். தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பாக என்ன பண்றாரு? முன்குறித்திருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் ஏசப்பா முன்குறித்திருக்கிறார். நம்ம தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பாக முன்குறித்தபடினாலே நம்ம என்ன பண்ணிருக்கிறாரு? இந்த ஆலயத்துக்குள்ள அழைத்திருக்கிறார். நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், இந்த ஆலயத்துக்குள்ளே வந்து தேவனை ஆராதிக்கிற உங்களை ஒரு நாள் கைவிட மாட்டார். ஒரு நாள் கைவிட மாட்டார். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ எதை பார்க்கிறாரு? இருதயத்தை பார்க்கிறார். உன் உள்ளத்துல என்ன நினைக்கிற? இங்க வந்து சும்மா அந்த ஒரு கட்டடத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு போற நினைக்கிறியா? அல்லது இந்த ஆலயத்திற்குள்ள வந்து தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று நினைக்கிறாயா? உன் இருதயத்தை யார் பார்க்கிறது? ஆண்டவர் பார்க்கிறார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நீங்க பாக்கியவதிமா, நீங்க பாக்கியவான்கள். ஏன்னா நீங்க கர்த்தருக்கு பயப்படுறதுனால தான் இந்த சண்டே ஆராதனையில வந்து கலந்து கொள்ள வேண்டுமே. எப்படியாவது நம்ம ஏசப்பா போய் பார்க்கணுமே, எப்படியாவது ஆலயத்துக்குள்ள செல்ல வேண்டுமே, எப்படியாவது ஆலயத்துல வந்து ஆண்டவரை ஆராதிக்க வேண்டுமே என்று சொல்லி நீங்க என்ன பண்றீங்க? பயப்படுகிறதுனால நீங்க என்ன பண்றீங்க? பாக்கியவதிகளா இருக்கிறீங்க, பாக்கியவான்களா இருக்கிறீங்க. ரெண்டாவது என்ன பண்றீங்கன்னு சொன்னா அவருக்கு செவிகளுக்கிறவர்களா இருக்கிறீங்க. அல்லேலூயா. நீங்க ரொம்ப சிம்பிளா சொல்லியிருக்கிறாருமா ஆண்டவர்.
இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 10 கட்டளைகளை கைக்கொள்வது மிக கடினம். ஆனால் இதை கை கொண்டு ஒரு ஆண்டவராக இயேசு சொல்லியிருக்கிறார். 2 கட்டளையை கொடுத்திருக்கிறார். என்ன கட்டளை கொடுத்திருக்கிறார்? உன் முழு உள்ளத்தோடும், உன் முழு ஆன்மாவோடும், உன் முழு பலத்தோடும் யாரிடத்தில் அன்பு கூறணும்? தேவனிடத்தில் அன்பு கூறணும். உன்னையே நீ நேசிப்பது போல என்ன பண்ணணும்? பிறரை நேசிக்கணும். இந்த 2 கட்டளை நீங்க கைக்கொள்வீர்கள் என்று சொன்னால் இந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. இந்த 2 கட்டளை மட்டும் நீங்க கைக்கொள்வீர்கள் என்று சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பீர்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் பாருங்க. நம்ம சம்பாதிக்கிற பணம் நமக்கே வரும். நம்ம சரீரம் பலமாக இருக்கும். நம்ம என்றைக்குமே வற்றி போகாத நதியின் ஓரத்தில் நடப்பட்ட மரம் போல, இறுதியாக வைக்கிற மரம் போல நம்ம என்ன பண்ணுவோம்? ஆசீர்வாதமாக இருக்கும். நிச்சயமா சொல்ற பிள்ளைகளே, நீங்க படிக்கிற படிப்புல உயர்வு தரும். நீங்க எல்லாரும் விசேஷமான ஒரு மார்க் எடுப்பீங்க. நீங்க நல்ல பிள்ளைகளா அந்த கிளாஸ்ல இருப்பீங்க. காரணம் என்ன? கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம். இந்த ஞானம் வந்துச்சுன்னு சொன்னா, உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, நீங்க எங்க போனாலும் சரி ஒரு விசேஷமானவங்களா இருப்பீங்க. நீங்க மற்றவங்கிட்ட பழகும்போது கூட சரி, நீங்க ஒரு விசேஷமானவங்களா இருப்பீங்க. அதுக்கு காரணம் என்ன? இந்த வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் எப்படி நமக்கு அந்த ஆசீர்வாதங்களை கொடுக்கணும் பாருங்க. என்ன அழகாக சொல்ற, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும். நீ என்ன பண்ணிவா? நீ பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீங்க ஒவ்வொரு இடத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீங்க. அதுக்கு காரணம் என்ன? பயப்படுதல், கட்டளைக்கு கீழ்ப்படுதல், அவருக்கு செவி கொடுக்கும். செவி கொடுக்கும் பொழுது, கட்டளைக்கு கீழ்ப்படியும் போது, கர்த்தருக்கு பயப்படும் போது என்னென்ன ஆசீர்வாதம் கொடுக்கிறார் பாருங்க. நீ பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அனைத்து ஆசீர்வாதமா இருப்பாங்க. கிறிஸ்துவ பிள்ளைகள் எல்லாம் சாதாரணமானவங்க இல்லை. நீங்க நினைக்கிற மாதிரி கஷ்டப்படுறவங்க மாத்திரம் இல்லை. இந்த உலகத்திலேயே சிறந்தவர்கள் கிறிஸ்துவர்கள் என்று சொல்லப்படுகிறது. பாப்புலேஷன்ல அவங்க தான் டாப்பஸ்ட் பாப்புலேஷன். பில்கேட்ஸ் யார்? சந்திரமண்டலத்துக்குள்ள போயிட்டு சந்திரமண்டலத்தை பார்த்தவர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்கள். இன்றைக்கு நீங்க கிறிஸ்துவர்களை பார்த்தீங்கன்னு சொன்னா பிரியமானவர்களே, பெரிய பெரிய ஆட்களா இருப்பாங்க. ஆனா சாதாரணமா இருப்பாங்க. தன்னை பெரியாரை காட்டிக்கொள்ள மாட்டாங்க. ஏன் என்று சொன்னால் அவர்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் யார் கொடுப்பதற்கு அவர்களுக்கு நன்றாகவே இந்த நாளிலும் நீங்க எப்படிப்பட்ட ஒரு சாக்கியத்தை பெற்றிருக்கிறீங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, அதுக்கப்புறம் நிறைய வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனங்கள்லாம் நம்ம தியானிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தெல்லாம் கொடுத்திருக்கிறார் சொல்லி நீங்க சங்கீதம் 128:2 உபாகமம் 28:2 நீங்க வாசித்து ஒண்ணா பார்த்தீங்கன்னு சொன்னா அது பெரிய ஆசீர்வாதம். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் மிகப்பெரிய ஆசீர்வாதம். நம்ம சரீரத்தை பலப்படுத்துறாங்க. இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, இன்னைக்கு அந்த பணத்தினால ஒண்ணுமே செய்ய முடியாது. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு கூட வேதனை கூட்ட மாட்டார். சரீரத்துல பலவீனத்தை கொண்டு வர மாட்டார். நீங்க தெரிஞ்சவங்களா பெரிய பெரிய கோட்டீஸ்வரர்கள் இருக்கிறாங்க. அவங்க நைட்ல என்ன சாப்பிட்றாங்க தெரியுங்களா? 2 டம்ளர்ல 1 டம்ளர்ல இந்த கேழ்வரகு கஞ்சி குடிக்கிறாங்க. இது ஆசீர்வாதமா? இரவுலயே சாப்பிடணும், பகலிலேயே சாப்பிடணும். அந்த சாப்பாடுகள் எல்லாம் என்ன நடக்கணும்? நம்ம சரீரத்துக்கு பலத்தை கொண்டு வருகிறது. ஆகையினாலே இந்த நாளிலும் இந்த வசனங்களை நாம தியானிக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராயிருக்கும். அதுக்கு அவருடைய சொல்றது என்ன? இன்னைக்கு மனசுல வச்சுக்க, நான் எங்க வீட்டுல நான் ஆசீர்வாதமா இருக்கணும், என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும், நான் பட்டணத்தில் ஆசீர்வாதமா இருக்கணும், வெளியிலையும் ஆசீர்வாதமா இருக்கணும், நான் சம்பாதிக்கிறத நானே வச்சு சாப்பிடணும், என் குடும்பத்துல எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படணும், என் குடும்பத்துல எல்லா டாக்டர் ஆகணும், என் குடும்பத்துல பெரிய பெரிய ஆள் ஆகணும். காரணம் என்ன? எல்லாருக்கும் ஆசை இருக்கதான் செய்யும். நான் சொன்னது சிம்பிள் தான், ஒண்ணும் இல்லை. கர்த்தருக்கு பயப்படணும். அவருடைய கட்டளை சொன்ன பார்த்தீங்கன்னா 2 கட்டளை ரொம்ப கஷ்டமான காரியம் தான். ஆனாலும் அந்த கட்டளையை நீங்க கைப்பிடிக்கும் பொழுது, கை கொள்ளும் பொழுது என்ன நடக்குது? இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். அவருக்கு உண்மையாய் செவி கொடுக்கணும்.
பாஸ்டர் சொல்றாங்கன்னு சொல்லும் போது ஒரு பிரேயத்தை போட்டாங்கன்னா அந்த பிரேயத்தை வாங்க. பெண்களா கூடி ஜெபிக்கணும்னு சொன்னாங்கன்னா வாங்க. எங்க 2 கூடி இருக்கிறார்கள் ஒரு மத்தியில நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த நாளில் கர்த்தர் இந்த வார்த்தையை அங்கீகரிப்பாராக. கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தை நிமித்த நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. அதற்கு தேவன் சொல்ற 3 காரியங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது பயப்படணும், 2வது கட்டளைக்கு கீழ்ப்படியணும், 3வது செவிக்கொடு. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிக்கொடு. அப்போ ஆசீர்வாதம் நம்மளை தேடி நிச்சயமாய் வரும். ஒருவராலே அந்த ஆசீர்வாதத்தை தடுக்கவே முடியாது. அல்லேலூயா. தொடர்ந்து பாஸ்டரோட அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நான் இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். ஆசீர்வாதத்தை குறித்து கர்த்தர் பேசியிருக்கிறார். 3 காரியங்களை கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதலாவது கர்த்தருக்கு பயப்பட வேண்டும், 2வது அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும், 3வது அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். 3 காரியங்களை நம்ம மத்தியில கர்த்தர் நாளில் பேசியிருக்கிறார். தேவன் பேசின வார்த்தைகளை பேசின தாசனையும் அவர் ஊழியத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த தேவஜனமே கேட்ட வார்த்தைகளை உள்ளான இருதயத்தில் வைத்து நாம் ஜெபிப்போம். தேவனுக்கு பயந்து அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு செவி கொடுப்போம். கர்த்தர் நம்ம இன்னும் ஆசீர்வதித்து நடத்துகிற வல்லமையை கர்த்தர் நமக்கு தருவாராக. கண்களை மூடி நாம் தேவ சமூகத்தில் ஜெபிப்போமா? வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூட தகப்பனே ஆசீர்வாதத்தை குறித்து எங்களோடு பேசின நம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் வருகிற ஆசீர்வாதத்தை எங்கள் மத்தியிலே பேசின உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய கருத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உபாகத்தில் 28ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிற தகப்பனே ஆசீர்வாதங்கள் எங்கள் பிள்ளைகள் மேல் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, அவர்கள் போகிற வருகிற எல்லா நேரங்களிலும் ஆசீர்வாதம் பிள்ளைகள் மேல் தங்கியிருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். அப்பா, உங்க கிருபை வெளிப்படட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே உங்களுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது நீர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, இதனால ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. தகப்பனே ஸ்தோத்திரி, வராமல் இருக்கிற பிள்ளைகளை நீர் பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். புதிய ஆத்துமாக்களால் சபையை நிரப்புங்கப்பா. உங்க நாம மாத்திரம் மகிமைப்பட்டு இந்த நாளில் கூட தேவ செய்தி கொடுத்த அன்பு தாசனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர் ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவர் போகிற எல்லா இடங்களிலும் தகப்பனே ஸ்தோத்திரம் சுவிசேஷ வாசல் திறக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெனல பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் அனைவரையும் இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கொண்டிருப்பதாக, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.